ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவனின் அழகை புரிந்து கொண்டு அதை அனுபவம் செய்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் இறைவனுடைய அழகான மற்றும் விசேஷமான குழந்தைகள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் இறைவனுடைய அன்பு மேலும் சக்தியினால் பாதுகாக்கப்படுகின்றோம். அவருடைய உதவியை அனுபவம் செய்யாத நாள் என்று ஒரு நாள் கூட கிடையாது. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு ஒரே நேரத்தில் உதவி செய்து அவர்களை பாதுகாக்கின்ற இறைவன் எவ்வளவு அழகானவர் என்று எப்பொழுதாவது ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? இறைவனின் அழகை புரிந்து கொண்டு அதை ஆழமாக அனுபவம் செய்வதற்கு 5 வழிகளை பார்க்கலாம். 1. அன்றைய நாளின் எண்ணங்களுக்கான கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும். தினமும் காலையில் உங்களுடைய தனிப்பட்ட மேலும் தொழில் வாழ்க்கையில் காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு அன்றைய நாளில் இறைவனை எப்படி உங்களுடைய எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் வைத்துக்கொள்வது என்பதை பற்றிய கால அட்டவணையை தயாரித்து அதை பின்பற்ற வேண்டும். இது உங்களை நிரந்தரமாக இறைவனோடு இணைத்து வைத்திருக்கும். மேலும் நீங்கள் இறைவனுடைய அழகை அனுபவம் செய்வீர்கள். 2. தியானம் செய்யும் போது இறைவனுடன் உரையாடுங்கள். இறைவனின் அழகை புரிந்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசிரியர், குரு, நண்பன், நாயகன் மற்றும் குழந்தை என்கிற 7 விதமான உறவுகளில் அவரை அனுபவம் செய்யுங்கள். தியானம் செய்யும் போது இந்த உறவுகளில் அவருடன் உரையாடல் செய்யுங்கள். மேலும் அவர் கொடுக்கின்ற பதில்களையும் நல்லவைகளையும் உணருங்கள். 3. தெய்வீகத்தன்மையை பரப்புகிற அழகான மனிதராக ஆக வேண்டும். இறைவனுடைய அழகை அனுபவம் செய்து உங்களுடைய இதயம் அவருக்கு நெருக்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மை, பணிவு, கருணை, சத்தியம், மன்னிப்பு, சுயநலமின்மை போன்ற தெய்வீக குணங்களை தனக்குள் நிறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். ஆத்மாவில் நல்லவைகள் இருக்கும் போது இறைவனுடனான அனுபவமும் ஆழமாக இருக்கும். 4. தினமும் புதிய வழிகளில் இறைவனை அனுபவம் செய்தல். தினமும் இறைவனை முந்தைய நாளை விட அதிகமாக புதிய மற்றும் அழகான வழிகளில் அனுபவம் செய்ய வேண்டும். அவருடைய பல்வேறு குணநலன்கள், பண்புகள், சக்திகள் போன்றவற்றை பற்றி சிந்தனை செய்து பாருங்கள். அவருடைய ஆளுமைத்தன்மையை ஆழமாக கண்டறியுங்கள். மேலும் அவருடைய அதிர்வலைகளை ஒவ்வொரு நாளும் புதிய வழிகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். 5. இறைவனின் அழகை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவனின் அழகை ஒவ்வொரு நாளும் அதிகமாக அனுபவம் செய்வதற்கு உங்களுடைய எண்ணங்கள், அதிர்வலைகள், பார்வை, வார்த்தை மற்றும் செயல் மூலமாக பிறரையும் இறைவனின் அழகை அனுபவம் செய்வதற்கு நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இதை எவ்வளவு அதிகமாக செய்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக இறைவன் அவருடைய அன்பு மற்றும் நெருக்கத்தின் அனுபவத்தை தினமும் மிகவும் ஆழமாக ஏற்படுத்துவார். ஓம் சாந்தி.